தனம் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, தனம் வந்து இந்த மாதிரி நிலாவை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனால் நிலாவோட பாட்டி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நிலாவுக்கு வேறு ஆட்டோ ரெடி பண்ணிட்டோம், இனிமேல் நீ நிலாவை கூப்பிட வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில விஷயத்துக்காக தான், சில விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம், இதில் வந்து எங்களை வற்புறுத்தாதீங்க, இனிமேல் நீங்கள் சாப்பாடு கொண்டு போகவும் மத்தியானம் வர வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம், எல்லாத்துக்கும் வேறு அரேஞ்ச்மெண்ட்டும், இனிமேல் ஏதாவது தேவைப்பட்டால் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்லிவிட்டு தனத்துக்கு கொடுக்க வேண்டிய மிச்ச பாக்கி காசையும் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. தனம் வந்து நிலாவை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறதுல தான் எனக்கு சந்தோஷமே, நிலா என் கூட இருக்க அந்த கொஞ்சம் நேரம் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக பிறந்துட்டுருக்கேன், அதையும் இப்படி பண்ணிட்டீங்களேம்மா, நிலாவை ஏமா என் கூட அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் என் கூட நிலாவை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தனம் வந்து கெஞ்சுறாங்க. இவங்க கெஞ்சுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் நின்று கதிர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றுமே செய்ய முடியாமல் கதிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனம் கஷ்டப்படுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கதிர் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியாவது போராடி நிலாவை திரும்ப தனத்து கூட அனுப்ப தான் போகிறாங்க. ஸோ இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.